ஏக்கா, காலையில சாப்பாடு செஞ்சு சொன்னீங்கல்ல, என்ன சாப்பாடு செஞ்சீங்க? நேத்தைக்கு என் மருமவா மாவாட்டி வச்சிருந்தா பாத்தியா, ஒரு நாள் இல்லாத அளவு நேத்தைக்கு ஆட்டி வச்சிருந்தேன். நான் எடுத்து சுட்டு போட்டு பாத்தியா 2 தட்டு நிறைய. அது கூடயும் தேங்காய் சட்னி வச்சிருந்தா பாரு, சாம்பாரும் கூட வச்சிருந்தா. என் மருமகளுக்கு தோசை தான் பிடிக்கும் பாத்தியா, எனக்கு இட்லி. அவ உறங்கி வர முன்னாடியே நான் இட்லியை சுட்டுட்டேன் பாரு. ஏக்கா, அப்போ உங்க மருமக கேப்பா இல்ல, எனக்கு தோசை தான் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும் இல்ல, எதுக்கு நீங்க வேணனே இட்லி விட்டு வச்சீங்கன்னு. அதுக்கு எத்தனை ஐடியா இருக்கு. நான் சொல்லுவேன் வயசாயிட்டுல மருமோல, எனக்கு ஞாபகமா இருக்கா, இன்னைக்கு சொல்லியது நாளை தெரியாது அப்படின்னு ஏதாவது சொல்லி விடுவோம் பாரு. இப்படி சொன்ன உங்க மரும ஒண்ணுமே சொல்ல மாட்டாளா? என்னத்த சொல்ல போறா, அப்படியே சொன்னாலும் அவச இட்லி தோசையா மாறிடுமா என்ன? கொஞ்ச நேரத்துல ஏதாவது புலம்பிட்டு இருப்பா, அப்புறம் வயிற்று பசி எடுக்கும், 5-6 இட்லி தின்னுவா, அப்புறம் மதியத்துக்கு சாப்பாடு வைக்கணும்னா அந்த வேலை செய்ய போயிடுவா. பரவாயில்லையக்கா, ஆனாலும் மாமியா மருமகனு சண்டை உங்க வீட்டுல அதிகமா வர மாட்டேங்குது இல்லக்கா. அது எப்படி சீலா, மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வராம இருக்குமா? ஏன் மருமம் வாயத்தை வந்து ஏதாவது சொல்ல வந்தாலே நான் உன் வீட்டு பக்கம் வந்துருவேன் இல்ல, அவ பாட்டுக்கு ஏதாவது தனியா உளறிட்டு கோவம் தீரியதோட ஏதாவது பேசிட்டு இருப்பா. உளர்ன நமக்கு என்ன? அதுவும் சரிதான்க்கா, மரமோ ஏதாவது யாசிட்டு போறான்னு நம்ம பாட்டுக்கு இருந்தா எந்த பிரச்சனையும் வராதக்கா. ஆமா, பின்ன நம்ம திண்ணி சாப்பாடு நமக்கு உடம்புல ஒட்டாண்டாமா, இவள்கிட்ட சண்டை போயிட்டே இருக்க முடியுமா? அவ்வளோ கத்தியாலோன்னு நம்மளும் ஓன்னு கத்திட்டு இருந்தா நமக்கு தானே ஜீவனம் போவோம். அதுவும் சரிதான்க்கா. அத்தா, என் மர்மோ குரல் போல எல்லாம் இருக்கு அக்கா. இப்ப அத்தான்னு கூப்பிட்டது என் மர்மலுக்கு சவுண்ட் போல தானே இருந்து. ஆமா சீலா, ஓ மர்மலுக்கு குரல் போல இருக்கு. ஆமாக்கா, அவ குரலே தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஓ மோவன் அவகிட்ட போன் பண்ணி சொன்னான். அதுக்கு முன்னாடியே பொட்டு படிக்கையெல்லாம் கேட்டுட்டு மாமியா வீட்டுக்கு வந்துட்டா போலே. ஏக்கா, அதெல்லாம் சரிதான்க்கா, இப்ப பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. ஏக்கா, கை வச்சு என் கண்ணுல அடி அக்கா. என்னக்கா, அடிக்க சொன்னா மெதுவா அடிக்க வேண்டியதானே. பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, மரும உள்ள வர முன்னாடி கட்டில படு. நீ இப்படி சீக்கிரம் வருவான்னு நினைச்சு கூட பாக்கலையா? போன் பண்ணி சொல்லி வருவான்னு தெரிஞ்சிருந்தா சாயங்காலம் போல வர சொல்லிருக்கலாமா? எப்படி உடனே எல்லாம் வந்து நிக்கா? சரி வந்துட்டா, இனி என்ன செய்ய? ஏக்கா, கண்ணெல்லாம் நல்லா வீங்கி இருக்குல்ல? சீலா, கண்ணு நல்ல வீங்கி தான் இருக்கு, நீ ஒழுங்கா நடிச்சா போதும். நீ அணக்கங்காட்டாம படுத்திக்க. அக்கா, நீங்களும் முகத்தை சோகமா வச்சிருக்க போல வைங்க அக்கா. எத்த, உங்களுக்கு என்ன செத்த, மருமகளை பார்க்காம கண்ணை மூடிட்டீங்களா நீங்க? ஏன் என்கிட்ட சொல்லாம நீங்க ஒரேடியா போயிட்டீங்க இப்படி? இனி நான் என்ன செய்வேன்? மருமலை காணாம மரண வாசலை தட்டிய மாமியார். நாளை உள்ள நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்துல கொட்டை எழுத்தா போடுவாங்க அத்த, அத கூட பார்க்க முடியாம நீங்க போய் சேர்ந்துட்டீங்களே. இப்ப நான் என்ன செய்வேன்? இவா ஒருத்தி நாமளே 5 ரூபாய்க்கு நடிச்சா இவ 50 ரூபாய்க்கு நடிச்சிருவா போல. முகத்துல ஒரு குத்து விட்டதுனால கண்ணம் வீங்கி இருக்கு, அதுக்குள்ள மாமியாருக்கு 16 நாள் கழிச்சிருவா போல இருக்கு. இப்ப நான் என்ன செய்வேன்? மேனகா, ரொம்ப ஓவரா பேசாதேன்னா, அழுது நாடகம் நடிக்கலாம். நாடகம் தானே எங்க மாமியாரு போயிட்டாங்கன்னு கண்ணீரும் கவலையுமா இருக்கேன். என்ன பார்த்து நீங்க என்ன பேசுறீங்க? ஓவரா பண்ணாதான்னு சொல்றீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா பாட்டி? இங்க பாரு மேனகா, உன் மாமியார் என்ன ஒரே அடியா போய் ஒண்ணு சேரல பாரு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. உன் மாமியார் என்ன ஒரே அடியா போய் சேரல. என்ன பாட்டி சொல்றீங்க? மாமியாரு உயிரோட தான் இருக்கா, அவ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டா. என்னது, என் மாமியாரு இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்களா? ஆமாட்டி, அவ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டான்னு நான் சொல்றேன்ல, அதான் கண்ணு வீங்கி போய் இருக்கு. ஓ மாமியாரை கொண்டு டாக்டரை காட்டிட்டு தான் வந்திருக்கு. நீ என்னன்னா ஒரேடியா போய் சேர்ந்துட்டான்னு ஒப்பார வச்சிட்டு இருக்க. அப்படின்னா எங்க மாமியாரு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படிதானே? மாமியாரும் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீங்க தான் என் மாமியார பாத்ரூம்ல தள்ளி போட்டிருக்கீங்க. என்னடி பைத்தியக்காரத்தனமா உளறியா? நான் எதுக்கிட்டு இவள போய் பாத்ரூம்ல போய் தள்ளி விட போறேன்? பாத்ரூம்ல விழுந்துட்டு சத்தம் போட்டு கிடந்தா, அதனால நான் தான் வந்து பார்த்து அவளை ஹாஸ்பிடல் கூட்டி போனேன். அது உங்களுக்கு பொறாம. ஆனா இப்ப மனசு நல்லபடியா திருந்தி எடுத்து மாமியா கூட ஒத்துமையா இருக்கேன்ல, அத பார்த்து உங்களுக்கு பொறாம. இப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் உடனே வாரேன் இல்ல, இல்லட்டா அங்கே தானே ஸ்டேன்னு இருப்பேன். இப்ப 1 வாரத்துல வந்திருக்கேன் இல்ல, மாமியா வீடியே கதின்னு கிடைக்கல, அத பார்த்து உங்களுக்கு பொறாம.
எங்க அம்மா வீட்ல இருந்த நாள் நீங்க தானே என் மாமியார் கூட இருந்து பாடு பேசிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஒரு வாரத்துல. உங்களை தவிர இந்த வேலையை யாரும் பாத்துருக்க மாட்டாங்க. ஆமாடி, கீழே விழுந்து கிடைக்கானே உன் மாமியாருக்கு உதவி பண்ண பாத்தியா? நீ இதுவும் பேச, இதுக்கு மேலேயும் பேசுவ. சீலா, உன் மருமக பேசி எல்லாத்தையும் நீ காது கொடுத்து கேட்டுட்டு தானே இருக்க. உன்னை காப்பாத்தின என் மேலே எவ்வளவு பழைய தூக்கி போடியான்னு பாத்தியா நீ? மருமகள, உங்களுக்கு என்ன சத்த? மருமகள, பாத்ரூம்ல விழுந்ததுல எனக்கு எழுப்பி உட்கார கழியல. வீட்டு வேலையில நான் ஒத்தைக்கே பம்பர கணக்குல செய்துட்டு கிடந்தேன் பாத்தியா? பாத்ரூம் பக்கம் போகும்போது வலிக்கு விழுந்துட்டேன் மருமகள. கீழே வலிக்கு விழுந்த சத்தத்தை கேட்டு அம்மா அப்பான்னு கத்திட்டே இருந்தனா. இந்த பக்கமா வந்த அக்கா தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அவங்க வரலடா என் நிலைமை என்ன ஆயிருக்கடே தெரியாது. இந்த அக்கா மட்டும் வரலன்னா இந்நேரம் எனக்கு சங்கூதி இருப்பாங்க. இந்த பக்கத்து வீட்டு கிளவி ஒரு அரை மணிக்கு கழிஞ்சு வந்திருக்க வேண்டியதானே? எவ்வளவு விலை கொடுத்தாது சங்கு வாங்கிட்டு வந்து ஊதி இருப்பேன்ல. இங்க பாரு மேனகா, இனி உன் மாமியானால ஒரு வேலையும் செய்ய கழியாது. அதனால எல்லா வேலையும் நீதான் இழுத்து போட்டு செய்யணும்னா. என்ன மட்டும் சொல்றீங்க? அம்மா, உன் மாமியார் தான் பாத்ரூம்ல விழுந்து எழும்பி இருக்க விட முடியல. அவளால எப்படி வேலை செய்ய முடியும்? அதுக்குன்னு நானே எல்லா வீட்டு வேலையும் செய்ய முடியுமா? ஆமா, செஞ்சுதானே ஆகணும். ஏ பாட்டியோ, பேசாம ஒரு வேலைக்காரி வச்சுட்டா என்ன? வேலைக்காரி முதல்ல வேலைக்காரியா தான் வருவா, அப்புறம் வீட்டுக்காரியா மாறிடுவா. உனக்கு பரவாயில்லையா? அப்போ எல்லா வீட்டு வேலையும் நான் தான் செய்யணுமா? இல்ல, இப்ப இதுக்கு ஒரே ஐடியா, இப்ப முடிவு எடுத்தே ஆகணும். ஹலோ அத்தான், எங்க இருந்தாலும் சீக்கிரம் வீடு வந்து சேருங்க. இவன் என்னத்த பேசுறா கூறு கட்டவா? எஸ் டார்லிங். போன் பண்ணி கூப்பிட்டதுமே வந்துட்டீங்க. ஆமா, என் கடமை என்னை அழைத்தது, அதனாலதான் பறந்து வந்துட்டேன். ஆமா ஆமா, கடமைதான். ஏத்தா, உங்க அம்மாவை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? என்னகா இதென்ன கேள்வி உனக்கு? எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியுங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க உங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு. உங்க அம்மாவுக்கு இப்ப அடிபட்டிருக்குதுல்ல, உங்களால எந்த வீட்டு வேலையும் செய்ய முடியாதான். ஆமா, எங்க அம்மாவால இப்ப எலும்பி கூட உட்கார கழியாத. அதுக்கு தாங்க ஏற்கனவே நம்ம வீட்டு வேலையெல்லாம் நம்ம 3 பேரும் பிரிச்சு தானே செய்வோம். ஆமா, அதுக்கு என்ன? எங்க மாமியாரை எனக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும், ஆனா உங்களுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்ல. அதனால நம்ம பாகம் பிரிச்சு வச்சிருந்தேன்ல, அதுல உங்க அம்மா உள்ள பங்க நீங்களே எடுத்துருங்க. என்ன மேனகா, அப்படின்னா உங்க அம்மாவுக்கு பிரிச்சு கொடுத்த வேலை எல்லாம் இன்னும் முதல் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வீடு கூட்டல் முதல் பெருக்கல் கழித்தல் எல்லாமே உங்க வேலைதான். எட்டி, அப்ப சமையல் வேலையெல்லாம்? எனக்கு இப்ப வயிறு வசிக்குது, நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். அடி ஆத்தாடி, சீலாவுக்கு மருமோ சரியான ஆளுதான். எல்லா வேலையும் மாப்பிள்ளைக்கு தலையில வச்சுட்டு போயிட்டா. ஏமா, நீ சரியான ஆளுதான். நல்ல பிளான் பண்ணி நீ அப்படியே படுத்துக்கிட்ட. இப்ப வீட்டு வேலை எல்லாத்தையும் என்னையில பாக்க சொல்லிருக்கா? அதுக்கு நான் என்னல செய்ய முடியும்? நீ ஆச்சு உன் பொண்டாட்டியாச்சு. ஆமா சீலா, புருஷன் பொண்டாட்டி சண்டையில நீ தலையிடாதேனா? சரிக்கா. மாமியார் மருமகளும் சேர்ந்து என் தலையில மிளகா அரைக்கலான்னு பாக்குறீங்களோ? அது ஒரு காலம் நடக்காது, நடக்கவே செய்யாது. இங்க பாருமா, இப்ப போட்டுட்டு இருக்கிய ஒரு நாடகம். அந்த நாடகத்தை நீ என்னைக்கு முடிக்கிறியோ அது வரைக்கும் என் ஆபீஸுக்கு நான் லீவே விட மாட்டேன். என்ன உளறிட்டு கிடைக்க? நான் ஒன்னும் உளரலமா. மாமியாருக்கு மருமகளுக்கு நடுவுல கடந்துட்டு நான் சட்னியாக விரும்பல. நான் இப்பவே ஆபீஸுக்கு போய் அங்கே தங்கிட போறேன். மாமியா மருமக பிரச்சனை என்னைக்கு தீருதோ அன்னைக்கு தான் நான் இந்த வீட்டு வாசப்படியும் மிதிப்பேன். என் அம்மா மேல உள்ள சத்தியம் சத்தியம் சத்தியம். யாருக்கிட்ட? மாமியா மருமக நாடகம் நீங்களே நடத்திடுங்க. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஊருக்குள்ள நமக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்க மாட்டேங்குதே. ஆமா, அப்படியே கஷ்டப்பட்டாலாமா? எடி, நாட்டு வாசல்ல இருந்து அழுதுட்டு கிடைக்க வீடு விளங்க மாட்டி. கஷ்டப்பட்டாலாம் அப்படியே உனக்கு நல்ல பேரு கிடைக்கு. ஊரு பூரா தெரு ஃபுல்லா உன் பேரு 4 போய் கிடக்குட்டி. எனக்கு எல்லாமே கெட்ட நேரம் தான், கெட்ட நேரம் தான். ஆமா, உனக்கு கெட்ட நேரம் இல்லட்டி, உன்னால எங்களுக்கு தான் கெட்ட நேரம். இதுக்கு முன்னாடி எல்லாம் வீடு வீடா போய் வாசல்ல குழம்பு கூட்டுன்னு வாங்கி தின்னுட்டு இருந்தா. இப்பவே எங்க பேர பாதி நாரடிச்சிட்டா. ஆனா இப்ப எல்லாரும் எப்படி பேசுறாங்க? உன் மருமவ குடத்தை களவான்றாளே, உன் மருமவ வாளிய களவாண்டு போறாளாமே, அப்படி எல்லாம் பேசுறாங்க. வெளியில தலை காட்ட முடிய மாட்டேங்குது. பூவாத்த வீட்டுல இருந்து 2 குடத்தை களவாண்டுட்டு வந்திருக்கே இல்லட்டி, எல்லாம் ஒரு மனுஷடி.
நான் பூவாத்த பாட்டி வீட்ல இருந்தோட நான் குடத்தை எடுக்கல. இங்க பைப்ல 2 குடம் கடந்தே வெயிலையும் மழையிலயும் அது கடந்துட்டே இருக்கு. அதுக்கு ஒரு அடைக்கலம் குடுக்கலான்னு தான் நான் வீட்ல எடுத்து வச்சேன். ஆமா, அடைக்கலம் குடுக்கலான்னு எடுத்து வச்சிருந்தாலாம். களவாண்டி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு பேச்ச பாராம் பேச்சு. இங்க பாருட்டி, இந்த வீட்டை விட்டு என்னால ஒன்னா துரத்த முடியும். ஆனா ஊருக்குள்ள மாமியார் மருமல வீட்டை விட்டு துரத்திட்டாளேன்னு எனக்கு கெட்ட பேர் வந்துட கூடாது பாத்தியா? அந்த ஒரு காரணத்துக்கு தான் உன்னை வீட்டோட வச்சிருக்க பாத்தியா? நான் எல்லாம் என் மாமியாருக்கு எப்படி அடக்கும் ஒடுக்குமா நடந்துட்டேன் தெரியுமாட்டி? என் மாமியார நான் மரியாதையா பாத்துக்கிட்டனாலதான் இந்த வீட்டையே எனக்கு பேர்ல அவங்க எழுதி வச்சாங்க தெரியுமாட்டி உனக்கு? இந்த வீட்டை உங்க மாமியாரும் உங்களுக்கு எப்படி எழுதி கொடுத்தாங்க? அந்த கதை எனக்கு தெரியத்த, எனக்கு தெரியும். என்னட்டு உனக்கு தெரியும்? மாமியார நான் எப்படி எல்லாம் மரியாதையா நடத்துன்னு தெரியுமா? ஆமா ஆமா, நீங்க உங்க மாமியார் கிட்ட வாய் மூடாம பேசிட்டே இருப்பீங்களாமே. உங்க பேச்சு கேட்டு கேட்டு தானே உங்க மாமியாரு நெஞ்சடிச்சு போய் செத்து போயிட்டாங்களாமே. ஆஹா, இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் தானே அத்தை நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்க? உங்க மகன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அத்தை, சொல்லியிருக்காரு. அதனால தானே உங்க மகனும் தலையில முக்காடு சுத்திட்டு அலையிறாரு. அது நீ பேசிய பேச்செல்லாம் காதுல விழுந்துட கூடாதுன்னா என் முகம் தலையில முக்காட கட்டிட்டு திரியான். போய் சொல்லாதீங்க அத்தை, முக்காடு முகம் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவன் வரட்டும் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு. சும்மா இந்த கலவிட்ட கடந்து புலம்பிய விட யாராவது 2 வீட்டுக்கு யாரு இறங்கி காஃபியை குடிச்சிட்டு வருவான். காஃபியை குடிச்சாவது ஏதாவது ஐடியா வருதான்னு பாப்போம். போறா பாரு, நிமிஷத்துல எப்படிதான் முகத்தை பாத்தியாளோ. இவ்வளவு நேரம் இதுல இருந்து அழுது வடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தா இப்ப சிரிச்சுட்டே போறா. எப்பாப்பா, என் மருமகளை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. எந்த நிமிஷத்துல எப்படி மாறுவான்னு அவளுக்கே தெரியாது.